கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போ கூடிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும். போன வருஷம் ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன் அரசுல பதிவாயிருக்கு. இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கே இருந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயார். வணக்கம். அதாவது நேற்றைய தினம் கனிமவளத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க. இது மாதிரி ஒரு விவாதத்தில் வந்து இது மாதிரி 13.33 கோடி ஜல்லி அரைக்கப்பட்டது. ஆனால் வந்து 85 கோடிக்கு அரைச்சிருக்காங்க. ஆனால் 100 கோடி கிட்ட மேலே அரைக்கப்பட்டது சொன்னாங்க. ஆனால் அது இல்லை கணக்கு, இதை விட அதிகம். நீங்கள் 1365 கிரஷர் அனுமதி கொடுத்துருக்கீங்க, அதுலேருந்து தான் உங்களுக்கு கணக்கு வருது. ஆனால் இது இல்லாத 3000 கிரஷர்கள் அனுமதி இல்லாத இயங்குது. அந்த கணக்கு எப்படி உங்களுக்கு வரும்? அதாவது இப்போ குறிப்பாக நான் ஒன்றி ஒரு சிம்பிள் காஞ்சிபுரத்தில் எடுத்தீங்கன்னாவே 162 கிரஷர் இருக்கு. அதில் 49 கிரஷருக்கு தான் அனுமதி இருக்கு. நீங்கள் கனிமவளத்துறை அனுமதி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ 3 மாதம் 100 நாள் ஆகுது. இன்னும் 50 கிரஷர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. வெறும் 5000 ரூபா 10,000 ரூபா கட்டி அப்ளை பண்ணிட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. அந்த கிரஷரில் எப்போ நிறுத்த போறீங்க? அது இல்லாத அரைக்கிறது இல்லாத இது 50 பேர் அனுமதி கேட்டிருக்கா. சிலது அனுமதி கேட்காத மீதி இருக்கா. 162ல் இது ஒரு 49, ஒரு 50ன்னா 100 பேர் தான். இன்னும் 60 பேர் அப்ளை பண்ணாது இருக்கா. அப்போ அவங்க அரைக்கிறதுல சேர்த்தா எவ்வளோ கணக்கு வரும்? அரசுக்கு வெறும் இவ்வளோ கோடி தான் வந்துன்றீங்க. நாங்கள் இதை தான் உங்ககிட்ட பொறுப்பேற்று 4வது நாள் 5வது நாள் மனு கொடுத்தேன். நீங்கள் வந்து சொன்னீங்க 3000 கிரஷர் நிறுத்தப்படும்னு. ஆனால் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, நன்றி சொன்னேன். இப்போ வெளி மாநிலத்து போர் நிறுத்துறன்னு சொன்னீங்க, அதுவும் வி ஆர் ஓகே. ஆனால் 3 மாதம் என்பது வந்து அது வந்து அந்த கோரை உரிமையாளர் இப்போ எல்லாம் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கான். எப்படியாவது 2 மினிஸ்டர்ஸ் 2 முதலமைச்சர் நேற்றைய தினம் கோவளத்தில் பேசினாங்க. இதை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு அவங்க சொல்கிறாங்க. எப்படியும் முதலமைச்சர் கேரளா முதலமைச்சரும் கர்நாடகா முதலமைச்சரும் பேசி நீங்கள் ஒன்றா பாருங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் அனுமதி வந்துடும். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையில் இருந்தாலும் அரசியல். அதனால் அந்த 3 இப்போ சன் டிவியில் கேட்டிருந்தாங்க விலைவாசி குறைதா ஏறுதான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக குறையும். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய இப்போ கிருஷ்ணகிரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் எவ்வளோ கிரஷர் இருக்குன்னா 99 கிரஷர் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அனுமதி இல்லாத இன்னும் 150 கிரஷர் அங்கே இயங்குது. அப்போ அதை அரைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கணக்கு வரலையே. திருவண்ணாமலையில் 100 கிரஷர் இருக்குது. திருவண்ணாமலை தான் அதிகமான மலையை தெய்வமாக கும்பிடக்கூடிய இடத்துல தான் அதிகமான மலைகள் உடைக்கப்படுது. அங்கே 100, ராணிப்பேட்டில் 24 தான் அனுமதி. ஆனால் அங்கே 100 கிரஷர் கிட்ட இருக்கு, 24 தான் இருக்கு. பெரம்பலூரில் 101 கிரஷர் அனுமதி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்ல இருந்து எடுத்தது தான் நான். அதே மாதிரி கரூரில் 61, கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 123 கிரஷர் அனுமதி கொடுத்து அங்கெல்லாம் 200க்கு மேற்பட்ட கிரஷர். அதாவது நீங்கள் இது அமைச்சர் பார்வைக்கு போனால் நல்லா இருக்கும். நான் கண்டிப்பாக அவர் PA கண்ணனுக்கு அனுப்புகிறேன். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற கணக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க கணக்கு. இது நிறுத்தினா நீங்கள் விலைவாசி உயர்ந்தணும்னு பயப்படுறீங்க. இப்போ விலைவாசி பற்றி அதனால்தான் இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. விலைவாசி உயர்ந்திருக்கு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதை கணக்கில் எடுத்து இதுக்கு மாற்றாக மணல் கோரைகளை மேனுவலாக விடுங்கன்ற டிராக்டர் வச்சு அரசே நேராக நாளைக்கே கூட நீங்கள் டிராக்டர் கூட்டினா வரப்போகிறா எடுத்து கொட்டப்போகிறா உடனே அரசுக்கு வந்து மணலில் வந்து இதாவது இவன் அரைச்சி கொண்டு அல்ல, மணல் நேரடியாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து மலையெல்லாம் ஒரு மலை கூட வந்து அரசுக்கிட்டே இல்லை.
எல்லாம் தனியார்கிட்ட இருக்கு. நீங்கள் இது நடவடிக்கை எடுத்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, உங்களை எப்படி மிரட்டுவாங்க. இப்போ இந்த 3 மாதத்துக்கு ஸ்டாக் வைக்கிறாங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் திருட்டுத்தனமாக ஓட்டுறதுக்கு பல வழிகள் இருக்குது. 11 செக் போஸ்ட் தான் கர்நாடகாவுக்கு. ஆனால் 30க்கு மேற்பட்ட ரூட்டுங்க இருக்குது. இப்போ அந்த ரூட் வழியே இப்பவும் போயிட்டுருக்கு. கன்னியாகுமரியிலேருந்து கேரளா கோயம்புத்தூர் போகுது. தேர் பிளானிங். இப்போ எல்லாமே சட்டசபை முடிட்டுன்னு வெயிட் பண்ணுறாங்க. அதனால இதை நீங்கள் அதை தடுத்து நிறுத்தணும். இல்லை அந்த க்ரஷர்களை, அங்கே இருக்கிற க்ரஷர்களை நீங்கள் நிறுத்தி ஆகணும். அந்த எம்சாண்டை நீங்கள் சென்னைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு பாருங்க. இங்கே இந்த அனுமதி இல்லாத க்ரஷர்லாம் நீங்கள் நிறுத்தினா அரசுக்கு வருவாய் வரும். 50 பேர் உங்ககிட்ட அனுமதி, காஞ்சிபுரத்தில் மட்டும் 50 க்ரஷர்கார அனுமதி பணம் பண்ணிட்டு அவங்க அரைக்கிறாங்க. அவங்க அரைக்கக்கூடிய மெட்டீரியல் கணக்கில் வரலையே. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் இம்மிடியட்டாக வரும்னு சொல்கிறேன். இதுக்கு மாற்றா மணல் விட சொன்னேன், மணல் பண்ணல. டேம்ல மண் எடுக்கிறதுக்கு நீங்கள் மத்திய அரசு அனுமதி கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. மலேசியா மண் ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் விடுங்க, 4 கான்ட்ராக்ட் விடுங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அது கூட இப்போ போன வாரம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறதா சொன்னாங்க மலேசியாவிலேருந்து. அப்போ சொன்ன வெறும் ஹார்பரில் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு 3 மாவட்டத்தில் ஸ்டாக் யார்டோட கொடுங்க, விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான். ஆகவே நான் இதுலேயே இன்னொரு கருத்தை சொல்கிறேன். சட்டசபை நடந்தது, அதாவது கட்டுமான துறையில் பெரிய பற்றாக்குறை இருக்கு. அதை சரி பண்ண வேண்டும். அதற்காக இதை செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி கன்னியாகுமரியில் 67 க்ரஷர் அனுமதி பெற்று இருக்கு. அதே மாதிரி செங்கல்பட்டில் 272 க்ரஷர்கள் லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு. ஆனால் செங்கல்பட்டில் பார்த்து 35 பேருக்கு தான் அனுமதி கொடுத்து, மீதி 200 பேர் என்ன பண்ணுறான்? இதை எப்போ பண்ண போகிறீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு மாற்றா ஒரு திட்டத்தை கொடுத்தோம், அதை பண்ணல. நீங்கள் லாரி உரிமையாளர் கூட்டு பேசுனீங்க, திட்டத்தை கொடுத்துருக்கோம், எப்போ பண்ண போகிறீங்கன்னு தான் தெரியல. இதுக்கு மாற்று பொருள் வந்தால் தான் இதை நம்ம சரி செய்யப்படும். ஆகவே இவ்வளோ க்ரஷர்கள் இன்று வரை ஓடிட்டு இருக்குது. ஒரு அதிகாரியும் கேட்டால் இன்னும் பரிசீலனை இருக்குன்றீங்க. ஆனால் அவங்க அரைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அனுமதி கொடுத்த 1376 க்ரஷர் தவிர மீதி 3000 க்ரஷர் இம்மிடியட்டாக நிறுத்த சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஓவர்லோடு கண்ட்ரோல் பண்ணுறேன் நேராக சொன்னீங்க. வர 1ஆம் தேதி, இப்போ அடுத்த வாரத்திலேருந்து இடமேடை சரி செய்யப்படும், ஜிபிஎஸ் பொருத்தப்படும், வாகனங்கள் கரெக்ட் லோடு தான் வரும். அதுக்கு ஒரே ஒரு மாத்திரை நான் சொன்னேன், ஈவே பில் கொண்டு வாங்க. ஈவே பில் ஏற்கனவே சரவண வேல்ராஜ் டைரக்டர் இருக்கும்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2025 ஜனவரி 10ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதை அப்படியே அமலுக்கு எடுத்தீங்கன்னா மொத்த கண்ட்ரோல் அரசுக்கு நேரடி பணம் வரும், ஓவர்லோடு இருக்காது, வாகனத்துக்கு இன்னும் எடையும் அதான் ஓட்டப்படும். வர 1ஆம் தேதி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கீங்க. பாப்போம். இப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே போனால் அரசுக்கு வருவாய் வராது. நீங்கள் அறிவித்த திட்டங்கள்லாம் இது வரைக்கும் எந்த அறிவிப்பு கொடுக்கல, உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வராது. அந்த ஊழல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகவே அமைச்சர் சட்டசபையில் பேசுறதை வச்சு அவருக்கு தெரியுது எங்கே எவ்வளோ லீக்கேஜ் எல்லாம் தெரியுது. எப்பொழுது அந்த நடவடிக்கை எடுப்பீங்க என்பதற்காக காத்துட்ருக்கோம். மீண்டும் மணல் கோரைக்கான முயற்சி செய்யுங்க. மணல் தானாக வந்துட்டாவே க்ரஷரில் ரேட்டு தானாக குறைஞ்சிடும். மணல் வந்துட்டாவே மக்கள் மணலுக்காக காத்துட்ருக்கான். ஆகவே இந்த மணல் தரம் இல்லாத மண், அதில் வீடு கட்டந்து இடியுதுன்னு கூட பேசியிருக்கு. அது இன்னொரு வீடியோவில் அதோடைய டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். யுவராஜ் தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு தலைவர்.